திருவாதிரை 27 நட்சத்திரங்களில் 6வது நட்சத்திரம். அழித்து மீண்டும் உருவாக்கும் இராற்றல் கொண்ட நட்சத்திரங்களில் 6வது நட்சத்திரம். மிதுன ராசியில் ஒளிரும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம். இதன் அதிபதி நானே, ராகு. இதன் தெய்வம் ருத்ரன். அழித்து மீண்டும் உருவாக்கும் பேராற்றல் கொண்ட நட்சத்திரம் இது. ஆழமான சிந்தனை, மர்ம அறிவு, உண்மையை தேடும் மனம். திருவாதிரை அறிவும் ஆழ்ந்த சிந்தனையும் கொண்ட நட்சத்திரம். ஆங்கிலத்தில் இதனை ஆர்த்ரா என்று அழைப்பார்கள். இது மிதுன ராசியில் அமைந்துள்ள சக்தி வாய்ந்த நட்சத்திரம். மிதுனத்தின் அறிவாற்றலோடு ராகுவின் மர்ம சக்தியும் இதில் கலந்துள்ளது. இதன் அதிபதி ராகு, தெய்வம் ருத்ரன். சிவனின் உக்கிர வடிவு. கண்ணீர் துளி மற்றும் வைரம் இதன் சின்னங்கள். வாழ்க்கையின் வேதனைகளை வைரம் போல வலிமையாக்கும் சக்தி கொண்டது திருவாதிரை. தீவிரமான மனம், ஆராய்ச்சி குணம், உணர்ச்சியின் ஆழம், இவை அனைத்தும் இந்த நட்சத்திரத்தின் அடையாளங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, ஆழ்ந்த சிந்தனையும் மர்ம அறிவும் கொண்டவர்கள். இவர்களின் புத்திசாலித்தனம் பலரை ஆச்சரியப்படுத்தும். எந்த விஷயத்தையும் ஆழமாக யோசித்து உண்மையை தேடுவார்கள். புதிய விஷயங்களை ஆராயும் ஆர்வம் இவர்களின் இயல்பு. மனதில் இருப்பதை தைரியமாக வெளிப்படையாக பேசும் அறிவும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் இணைந்தால் உலகம் புதிய உண்மைகளை காணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவின் ஆழத்தை தேடுபவர்கள். சிந்தனை திறனும் பகுத்தறியும் அறிவும் இவர்களின் பலம். புதிய உலகங்களை கண்டுபிடிக்க முயல்வார்கள். அதனால் ஐடி ஆராய்ச்சி, மருத்துவம், விஞ்ஞானம் இத்தகைய துறைகளில் பெரிய உயரம் அடைவார்கள். ஜோதிடம், ஆன்மீகம், உளவியல், எழுத்து மற்றும் மீடியா துறைகளிலும் இவர்களின் திறமை வெளிப்படும். உலகம் காணாத உண்மைகளை தேடும் மனமே திருவாதிரையின் அடையாளம். உண்மையான அன்பை ஆழமாக விரும்புவார்கள். வெளிப்புற அழகை விட மனதை புரிந்து கொள்ளும் துணையை நாடுவார்கள். புற்பாதல் இவர்களின் காதல் உணர்ச்சியின் ஆழத்தில் உருவாகும். குடும்பத்திற்கு பொறுப்புடன் இருந்து தங்கள் அன்புக்குரிய பாதுகாக்க முயல்வார்கள். ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சிகளால் மனம் பாதிக்கப்படும். அன்பு அதிகமான இடத்தில் மனவேதனையும் அதிகமாக இருக்கும். அதுவே திருவாதிரையின் இதய ரகசியம். திருவாதிரையின் சக்தியை உணர விரும்புகிறாயா? அப்படியானால் சிவனை நாடு. சிவபெருமானை வழிபடுவது உன் மன இருளை அகற்றும். ஓம் நமசிவாய் எனும் மந்திரம் ஆன்மாவின் கதவுகளை திறக்கும். திருவாதிரை நாளில் சிவன் கோவிலுக்கு செல். அங்கே கிடைக்கும் அதிர்வு உன் வாழ்க்கையை மாற்றும். பால் அபிஷேகம் செய். உன் கர்ம வேதனைகள் கரையும். பக்தியுடன் சிவனை நினைப்பவன் பயத்தை வென்று ஒளியை அடைவான்.